ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரதான் மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இந்த திட்டத்திற்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லைவாகவே அப்ளை பண்ணி காமிக்க போகிறோம். அதாவது பிரதான் மந்திரி சூர்யோதயா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 1 கோடி வீடுகளுக்கு ரூப்டாப் சோலார் அமைச்சு தராங்க. இதுக்காக 75,000 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பற்றி நம்ம தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்இபியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபோ கீழே பிஎம் சோலார் ஹவுஸ் ப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இந்த டிஎன்இபி வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா மத்திய அரசினுடைய இந்த நேஷ்னல் போர்ட்டல் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ரூப்டாப் சோலாருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு மாடியில் இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முதலாவதாகவே நான் சொல்லிடுறேன், இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்கம் எவ்வளோ வாங்கியிருக்கணும், அவ்வளோ வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்திய குடிமகன்கள் யார் வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் 1 கோடி பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. சரி, இப்போ டிஎன்இபியில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 13/2/2024 அன்று பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தகவை தொடங்கி வைத்துள்ளார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வீட்டு மின் இணைப்பு உரிமையாளர்களும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். ஸோ யார் வேணாலுமே விண்ணப்பிக்கலாம். அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அந்த வீட்டினுடைய ஓனர் யாரோ அவங்க பேரில் விண்ணப்பிக்கலாம். மானியம் பாருங்கள், மானியம் கொடுக்குறாங்க. சும்மா கிடையாது, மானியம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 1 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 30,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. அதுவே 2 கிலோவாட் லோடு உள்ள சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறீங்க அப்படின்னா 60,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. 3 கிலோவாட்டோ அல்லது 3 கிலோவாட்டுக்கு மேலே இருந்தாலும் 78,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. சரி, இப்போது நான் எத்தனை கிலோவாட் அமைக்கணும், நான் இந்த 2 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும், அதில் இவங்க மானியம் 60,000 ரூபா தராங்க, ரைட்டு. ஆனால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் அதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பொறுமையாக பாருங்கள். அப்போ ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. இத்திட்டத்திற்கு வங்கிகள் மூலம் உடனடியாக கடன் வழங்கப்படும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். இத்திட்டத்தில் மேற்கூறப்பட்ட மானியம் நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக சூரிய திட்ட பணிகள் முடிவுற்ற 7 நாட்களில் இருந்து 30 நாட்களுக்குள் செலுத்தப்படும். இப்போ அந்த சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறது உங்களுக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மானிய தொகை 60,000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, இது சோலார் பவர் பிளான்ட் அமைச்ச அடுத்த 7 நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ளார நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த மானியம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிலோவாட் சூரிய தகடு ஒரு நாளில் 4 முதல் 5 யூனிட்டுகள் வரை உற்பத்தி செய்யும். நுகர்வோர் செய்யும் முதலீடு குறுகிய காலத்தில் திரும்ப பெறலாம். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு இப்போ இது 5 யூனிட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 யூனிட் தான் யூஸ் பண்ணுறீங்க. மீதி 3 யூனிட்டை சேல் டு கிரிட்டுக்கு பண்ணிக்கலாம். அதாவது நெட் மீட்டர் பயன்படுத்தி மீதி 3 யூனிட் நீங்கள் டிஎன்இபிக்கு விற்றுக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அதற்கான தொகை என்னவோ அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இது. இப்போ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வெப்சைட் லிங்க் இருக்குது, பிஎம் சூரியகர்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது, QRT பிஎம் சூரியகர்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. இந்த மாதிரி 5 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எதனா ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த pmsuryagar.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகும். இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகுது. அந்த நம்பர் மட்டும் பத்தாது. ஒன்ஸ் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டு அதோட விட்டுறக்கூடாது. அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஎன்இபியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக போயிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் எல்லா ப்ராசஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இது கீழே ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் ரூப்டாப் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா.
இந்த சப்சிடி ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து மானியத்தை பற்றின ஒரு தெளிவான தகவல் கொடுத்துருப்பாங்க. 2 கிலோவாட் வரைக்கும் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000 மானியத்தொகை கொடுக்குறாங்க. அதுவே 3 கிலோவாட் வரைக்கும் ஃபார் அடிஷனல் கெப்பாசிட்டி அப் டு 3 கிலோவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வரக்கூடிய அடிஷனல் கெப்பாசிட்டிக்கு வந்து 18,000 கொடுக்குறாங்க. அப்போது 2 கிலோவாட்டுக்கு வந்து 30,000 போட்டோம்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000, அப்போ 60,000 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 கிலோவாட் அடிஷனலுக்கு வந்து எவ்வளவு 18,000, அப்போ எவ்வளோ கொடுத்துறாங்க 78,000. 3 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 78,000 ரூபாய் மானியம் கிடைக்கும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக இப்போ ஆவரேஜ் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது தற்போதைக்கு உங்கள் வீட்டில் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்து அதில் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ யூனிட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சோலார் ரூப்டாப் பிளான்ட் வந்து அமைச்சு தருவாங்க. இப்போ 150 யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் சோலார் ரூப்டாப் பிளான்ட் அமைச்சிக்கலாம். அதே மாதிரி 150 to 300 யூனிட் வரைக்கும் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா 3 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள். 300 யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா 3 கிலோவாட் அபவ் 3 கிலோவாட் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். சரி, ரைட். இப்போ வந்து மானியத்தை வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களாகவே வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நோ மோர் அபவுட் ரூப்டாப் சோலார் அப்படின்னு இருக்கும். இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யுவர் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக யுவர் கேட்டகரி, நம்ம வந்து வீட்டில் தான் சோலார் பவர் பிளான்ட் அமைக்க போகிறோம். ரெசிடென்சியல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். யுவர் ஆவரேஜ் மந்த்லி பில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ருப்பீஸில் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை இபி பில் கட்டுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு 2,000 இபி பில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதில் ஆவரேஜ் வந்து மந்த்லி எவ்வளோ வருது, 1000 வருது. அப்போ நான் வந்து 1000 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த டோட்டல் அவைலபிள் ரூப்டாப் ஏரியா, உங்கள் வீட்டில் மாடியில் வந்து எவ்வளோ அவைலபிள், அப்ராக்சிமேட்டாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாக இடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். சும்மா அப்ராக்சிமேட்டாக போடுங்க, ரொம்ப அக்யூரேட்லாம் தேவை கிடையாது. தென் ஹவு மச் டூ யூ வாண்ட் டு இன்வெஸ்ட், அதில் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. ரிக்வயர்ட் சோலார் பிளான்ட் கெப்பாசிட்டி, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நான் வந்து 3 கிலோவாட் போடுறேன். என்னுடைய சாங்ஷன் லோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீட்டுக்கு சாங்ஷன் லோடு வந்து 1 கிலோவாட் தான், அதனால் நான் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கால்குலேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு, நான் கொடுத்த இன்புட்டுக்கு வந்து எவ்வளோ அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோவாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இன்புட்டை பொறுத்து 1 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் நீங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் எனக்கு வந்து 1 கிலோவாட்டோட அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கர்சர் வச்சு இந்த பட்டன் இப்படி இழுத்துட்டா போதும், இங்கே உங்களுக்கு மாறிடும் 2 கிலோவாட் அப்படின்னு மாறிடும். இப்போ அந்த 1 கிலோவாட்டுக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு பாருங்கள். எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 50,000 வருது. அதில் சப்சிடி 30,000 கொடுத்துட்றாங்க. மீதி எனக்கு எவ்வளோ வருது, 20,000. எனக்கு 20,000 மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். இந்த 20,000 நான் கரண்ட் பில் கட்டுறதை வச்சு பார்க்கும்போது 5 வருஷத்தில் எடுத்துடலாம், ரிட்டர்ன்ஸ் வந்து 5 வருஷத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இந்த 1 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு 130 சதுரடி இருந்தால் போதுமானது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.32 யூனிட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு பாருங்கள் 1576 யூனிட் இதன் மூலமாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து 2 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறாங்க அப்படின்னா 2 கிலோவாட்டுக்கு 1 லட்ச ரூபா ஆகுது ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. சப்சிடி 60,000 போக மீதி 40,000 நம்ம கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக பாருங்கள் 3 கிலோவாட் அப்படின்னா 3 கிலோவாட்டுக்கு 1,45,000 வருது. சப்சிடி 78,000 போக மீதி 67,000 நம்ம கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் அப்ரூவ் ஆனவுடனே எடுத்தோடனே நம்ம 1,40,000 பே பண்ணி தான் பவர் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மானியத் தொகையை வந்து கிளைம் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அதற்கான இன்ஃபர்மேஷன் தான் அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்து 7 நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான மானியத் தொகை எதுவோ அந்த மானியத் தொகை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். பட் முதல் முறையாக நம்ம போடும்போது இந்த அமௌண்ட் போட்டு தான் ஆகணும். இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பேங்க்கில் இந்த திட்டத்தை காமிச்சு அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா இந்த திட்டத்தை காமிச்சு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தபடியாக டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான ப்ரொசீஜர் என்ன, ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு போகும், மானியத் தொகையெல்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ இதற்கான ப்ரொசீஜர் வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும்.
அதையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுற ஆப்ஷனுக்கு போகலாம். ஏடா அவன் அப்ளை பண்ணுறதுக்கு போகவே மாட்டேறான், சும்மா இந்த இன்ஃபர்மேஷனே சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் முக்கியமான தகவல் அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ப்ரொசீஜர் ஃபைலுக்கான பிடிஎஃப். முதலாவதாக நம்ம இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். மூணாவதாக நம்மளுடைய அப்ளிகேஷன் டிஸ்காம்க்கு வந்து போயிடும். டிஸ்காம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனி, அவங்களுக்கு வந்து போயிடும். அவங்க டிஎஃப்ஆர் அப்ரூவ் பண்ணுவாங்க. டிஎஃப்ஆர் அப்படின்னா டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி அப்ரூவல். ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு இந்த ரூப் டாப்பில் இந்த கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அதை அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. டிஸ்காம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கமிஷனிங் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 7 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளார நம்மளுக்கு மானிய தொகையை வந்து கிரெடிட் பண்ணி விடுவாங்க. சப்சிடி அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா சப்சிடி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ், இவ்வளோ தான். ஓகே, இப்போ சப்சிடி ரிக்வஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸ்டெப் 7 வந்து சப்சிடி ரிக்வஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மானிய தொகை வந்து சேரும். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க, யார் மூலமாக அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு சோலார் பவர் பிளான்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எம்பேனல்டு வெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே அடுத்து ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்துருச்சிங்களா. இதில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ண ஸ்பேஸ் ஒன்றும் நடுவில் தமிழ்நாடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி யாருன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். டேஞ்சன்கோ தான், டிஎன்இபி. ஸோ டிஎன்இபி கீழே வந்து 156 வெண்டர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த வெண்டர்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வெண்டர்னுடைய நேமு, அவங்களுடைய இமெயில் ஐடி வரும். ஸோ இவங்களுடைய இமெயில் ஐடி கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒரு சில டவுட்ஸ் எதாவது கேட்குறதுனா நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சேலம் அப்படின்னா சேலம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் பாருங்கள். சேலம் மாவட்டத்தில் எத்தனை வெண்டர்ஸ் வந்து இருக்காங்க, அதாவது இவங்களாம் நம்ம வீட்டுக்கு மேலே வந்து பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறவங்க, அதனால தான் இவங்க வந்து வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னா மதுரை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மதுரை மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஃபார் ரூப் டாப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆர் யூட்டிலிட்டி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டேஞ்சன்கோ தான், தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. தென் கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர். கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பருங்கிறது உங்களுடைய மின் இணைப்பு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பரு. அது ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கணும். வித் ரீஜன் கோடோட நீங்கள் டைப் பண்ணணும். ரீஜன் கோட்னா 040307 அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வித் ரீஜன் கோடோட ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக கீழே யுவர் ரெஜிஸ்டர்ட் நேம் ஆஸ் பர் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ எந்த பேரில் வந்து இந்த கன்சியூமர் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற நேம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்கும். எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அதனால் மொபைல் நம்பரை கரெக்டாக ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கிளிக் டு சென்ட் மொபைல் ஓடிபின்னு எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி கரெக்டாக நீங்கள் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்காதுன்னா கொடுக்கலாம். பெட்டர் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. தென் நெக்ஸ்ட்டு கேப்ச்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்டு மொபைல், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ மொபைல் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்ச்சா இருக்கும், அந்த கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே வந்து ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. ஸோ ரெண்டுலேயும் ஒரே ஓடிபி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஓடிபி வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்று மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இமெயில் ஐடி ஓடிபி கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரூப் டாப் சோலார் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு.
ஸோ அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அகைன் வெயிட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும் ப்ராசஸ், டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஸ் பர் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி இருக்குது உங்களுடைய பேர் கரெக்டாக அதே மாதிரி வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட்டு, ஸோ கம்யூனிட்டி கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எஸ்சி எஸ்டியா, ஜென்ரலாக, அதரா அல்லது ஓபிசி கேட்டகரியா. இப்போ எம்பிசி பிசி கேட்டகரியெலாம் வந்து ஓபிசியில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ், உங்களுடைய டிஎன்இபி அந்த பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. அன்கேஸ் வந்து அட்ரஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அட்ரஸ் லைன் 2ல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க, சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தபடியாக பின்கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோடு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது சாங்ஷன் லோட் இன் கிலோவாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கடைசியாக அந்த டிஎன்இபி பில் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் ரீசெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லு இருந்து உங்களுக்கு சாங்ஷன் லோடு என்னவோ அதை வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி பில் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அந்த இன்வாய்ஸ் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். 2 மாதத்துக்கு தூரம் பில் ஜென்ரேட் ஆகும்போது இன்வாய்ஸ் ரிப்போர்ட் அதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆகும். இந்த இன்வாய்ஸ் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னும் போடல, அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோக்கான லிங்க் அதை நான் கொடுத்துட்றேன். இதில் இந்த இன்வாய்ஸில் வந்து சாங்ஷன் லோட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சாங்ஷன் லோடு. அல்லது உங்களுடைய இபி மீட்டரில் போயிட்டு அந்த பட்டன் அழுத்திட்டே வந்தீங்கன்னா எம்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். எம்டி அப்படின்னா மேக்ஸிமம் டிமாண்ட், அதுதான் சாங்ஷன் லோடு. ஸோ அதில் 1 இருந்தால் 1ன்னு என்டர் பண்ணுங்கள், 2 இருந்தால் 2, 1.5 இருந்தால் 1.5. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் தான் இருக்குது, அதனால் வந்து நான் 1 அப்படின்னு இதில் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகும், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தபடியாக சோலார் ரூப்டாப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெசிடென்சியல், நம்ம வீட்டில் தான் வந்து அமைக்க போகிறோம், அதனால் ரெசிடென்சியல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ப்ரொப்போஸ்டு சோலார் பிளான்ட் கெப்பாசிட்டி, ஸோ நம்ம வந்து என்ன பவர் பிளான்ட்டுக்கு சோலார் பவர் பிளான்ட் ப்ரொப்போஸ் பண்ணுறோம், 1 கிலோவாட்டா, 2 கிலோவாட்டா, 3 கிலோவாட்டா. நான் வந்து 3 கிலோவாட் கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். பட் அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தர முடியுமோ அதான் தருவாங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஏதாவது சோலார் பவர் பிளான்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து எத்தனை கிலோவாட்டுக்கு நீங்கள் சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே போடல அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துக்காங்க, அல்லது நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அடுத்தபடியாக கீழே ஒரு மேப் உங்களுக்கு இருக்கும். இந்த மேப்பில் உங்கள் வீட்டினுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்குமோ அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்து அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்துடும். இது அப்ராக்சிமேட்டாக தான். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 2வது ஸ்டெப்பு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில் எனி ஃப்ரம் லாஸ்ட் 6 மந்த் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கடைசி 6 மாதத்தில் நீங்கள் எதனா ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருப்பீங்க. கடைசி 6 மாதத்தில் கட்டின எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து அப்லோட் பண்ணணும். இமேஜ் ஃபைலாவோ பிடிஎஃப் ஃபைலாக இருக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜஸ்ட் இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி பில்லோ அல்லது இன்வாய்ஸ் காப்பியோ நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும். அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேன் சப்மிட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் சப்சிடி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துருச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து மத்திய அரசினுடைய போர்ட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருச்சு. ஸோ நம்மளுடைய ப்ராசஸ் இவ்வளோ தானா இல்லை இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ப்ராசஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறமா கீழே பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபார் கிவிங் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல். 2வது ஸ்டேஜ் வந்து என்னது, இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். 2வது ஸ்டேஜ் வந்து ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல். இது யார் கொடுப்பாங்க அப்படின்னா டிஸ்காம் யார், டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி. தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி யார், டான்ஜென்கோ. டிஎன்இபி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி. அப்போது இவங்க தான் வந்து ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல் தருவாங்க. இவங்க ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல் தரணும் அப்படின்னா இன்னும் ஃபர்தராக நெசசரி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், TNEB Limited.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த வெப்சைட்டில் இங்கே கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும்.
இதில் போய்ட்டு நீங்கள் இந்த கேப்ச்சா இதெல்லாம் கொடுத்து என்டர் கொடுத்து லாகின் பண்ணி ஃபர்தராக ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் டிஎன்இபிக்கு சப்மிட் ஆகும். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா சோலார் பவர் பிளான்ட் யார் வெண்டரோ அவங்கக்கிட்ட சொல்லி இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டிஎன்இபி தரப்புலேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் கமிஷனிங் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் பண்ணிட்டாங்க, நெட் மீட்டர் எல்லாமே போட்டாச்சு அப்படின்னு அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சப்சிடி ரிக்வஸ்ட் நம்ம ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சப்சிடி ரிக்வஸ்ட் ஆன்லைன் மூலமாக ரைஸ் பண்ணணும். அது ரைஸ் பண்ணதுக்கப்புறமா மானியத் தொகை எவ்வளவோ அது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போது இந்த சப்சிடி ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய அக்னாலஜ்மெண்ட் காப்பி வேணும் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்கள், அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷனுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நான் இப்போ கொடுக்கலாமா, இல்லது அப்ளிகேஷன்லாம் அப்ரூவ் ஆகி இந்த சோலார் பவர் பிளான்லாம் போட்டதுக்கப்புறம் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். பட் ஆனால் எப்போ உங்களுக்கு சப்சிடி கிளைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்இபி தரப்புலேருந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் சப்சிடி ரிக்வஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் பேங்க் தரப்புலேருந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்ட் 1 எடுத்துக்கோங்க. மத்திய அரசினுடைய வெப்சைட்டில் எப்படி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப்பு ப்ராசஸ் வந்து டிஎன்இபி வெப்சைட்டில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு அதில் நம்ம எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரே வீடியோவில் போட்டால் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.